எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு முக்கியமான வாழ்வியல் முறையா இருந்துச்சு. ஆனா போக போக இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிற விஷயமே மறந்து போய் இதனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோமோ என்னவோ தெரியல. இப்ப யாரும் அதிகமா இந்த மாதிரி பண்றதே கிடையாது. உடல் முழுக்க எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் சளிதான் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் இப்போ எல்லார் மனசுலயும் வந்துருச்சு. ஆனா அப்படி கிடையாது. உண்மையில இப்ப நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் படி நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது அந்த எண்ணெய் தோல்ல கூட நுண்ணிய துளைகள் இருக்கு. இந்த துளைகள் வழியா சில எண்ணெய்கள் உறிஞ்சப்பட்டு அந்த நிணநீர் சுரப்பிகள்னு சொல்றோம், லிம்பாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லிம்பாட்டிக்ஸ் குள்ளார இந்த எண்ணெய்கள் போய் நம்ம உடலோட அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் குள்ளாவே நிணநீர் கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்குள்ளாரையே போய் சேர்ந்து உடலுக்கு நன்மை தான் செய்யுது அப்படிங்கிறது ரீசெண்டா வரக்கூடிய ஆராய்ச்சிகள். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நம்ம உடல் முழுக்க எப்படி ரத்த ஓட்டம் இருக்கோ, ரத்த குழாய்கள் இருக்கோ, அதே மாதிரி உடல் முழுக்க இந்த நிணநீர் குழாய்கள் இருக்கு. இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நம்ம உடல்ல சேரக்கூடிய சில அழுக்குகளை வெளித்தள்ளுறதுக்கு உதவி செய்யுது. உடலுக்கு சில ஊட்டச்சத்தும் கொடுக்கக்கூடிய வேலையும் செய்யுது. ஆனா பொதுவா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் பத்தி நம்ம பெருசா யாரும் யோசிக்க மாட்டோம். அதுக்கு தனியா எந்த மருத்துவமும் கொடுக்க மாட்டோம். ஆனா இப்போ ஒரு யானைக்கால் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு கொசு மூலமா வரக்கூடிய ஒரு வியாதி இருக்கு. இதுல அந்த லிம்பாட்டிக்ஸ் தான் தடைபடும், அடைச்சுக்கும். அந்த லிம்பாட்டிக்ஸ் ஏன்னா இந்த கிருமிகள், இந்த யானைக்கால் வியாதியில அந்த ஃபைலேரியா கிருமிகள் இந்த நிணநீர் குழாய்களை போய் அடைச்சி அதனால லிம்ஃப் தேங்கி கால்கள்ல வீங்கி போகும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம். அப்ப நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறோம். அதுக்குமே சர்ஜரி முறையில தான் தீர்வு இருக்கே தவிர அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் பத்தின முழுமையான புரிதல் கிடையாது. ஆனா அந்த காலத்திலே இது குறித்த புரிதல் இருந்திருக்கோ என்னவோ தெரியல. இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நிணநீர் கோலம் அதை சரியா வச்சுக்கிறது நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நம்ம சிரசாசனம் செய்யும் போது அந்த மூளைக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதே சமயம் சிரசாசனம் எல்லாரும் செய்யக்கூடாது, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சர் அப்படிங்கிறது சிரசாசனம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி எண்ணெய் குளியலுமே உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய வகையில, புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில செயல்படுது அப்படிங்கிறது ஓரளவு புரியுது. அதே மாதிரி வெப்ப காலங்கள்ல உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை சீர் செய்யக்கூடிய பண்பு எண்ணெய்க்கு இருக்கு. இதனால உறுப்புகள் புத்துணர்வோடு செயல்படும் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல நம்ம போடக்கூடிய ஒரு விஷயம். நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த காலத்து சித்தர் வாக்கியது. நாள் 2னா ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழித்தல், வாரம் 2னா ஒரு வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல், மாதம் 2னா ஒரு மாதத்துக்கு 2 முறை உடல் உறவு கொள்ளுதல், வருடம் 2னா வருடத்துக்கு 2 முறை பேதி மருந்து சாப்பிடுதல், குடலை சுத்தமா வச்சிருக்க அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது இந்த பழமொழி அப்படிங்கிறாங்க சித்தர்கள். இப்போ எப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கலாங்க? அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாரம் 2 முறை அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி நம்ம உடல் முழுக்க எண்ணெய் தேய்க்கும் போது 15 நிமிடம் கழித்து தேய்த்து முடித்தவுடன் ஒரு 15 நிமிஷம் கழித்து குளிக்கலாம். காலை நேரத்துல சூரியன் உதித்த பின்னாடி குளிக்கலாம். ஏன்னா அந்த இளம் வெயில் நேரத்துல குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தலை முதல் உள்ளங்கால் வரை நல்ல பரவலா எல்லா பகுதிக்குமே எண்ணெய் தேய்க்கணும். உடல் உறுப்புகள் மூட்டுகள் இருக்கும் இடத்துல வட்ட வடிவத்துல கொஞ்சம் பொறுமையா தேய்க்கணும். மூட்டு பகுதியில இந்த எண்ணெய்களை தேய்க்கிறது அப்படிங்கிறது மெதுவா அந்த வட்ட வடிவத்துல ஒரு மசாஜிங் மாதிரி தேய்க்கிறது அப்படிங்கிறதே மூட்டு பகுதிகளுக்கு ஒரு இதமான தன்மையை தரும். எண்ணெய் தேய்த்த பிறகு ஒரு மிதமான சூட்டுல தண்ணீர்ல குளிக்கிறது நல்லது. ஏன்னா குளிர்ந்த நீர்ல குளித்தல் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் சளி பிடித்தல் போன்ற தொந்தரவுகளை ஒன்று பண்ணலாம். அது மட்டும் இல்லாம முதல்ல உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்த்து குளிக்கிறவங்களா இருந்தா ஆரம்பத்துல கண்டிப்பா ஒரு மாதிரி உடம்புக்கு ஒத்துக்காம சளி பிடிக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அது போக போக சரியாகும். இது மட்டும் இல்லாம சித்த மருத்துவப்படி சொல்லக்கூடிய விஷயம்னா எண்ணெய் தேய்த்த அன்று மத்தியான நேரத்துல தூங்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று குளுமையான உணவுகளான தயிர், குளிர்பானம் அது நம்ம எப்பவுமே சாப்பிட வேணாம் தான் சொல்லுவோம். நீர், காய்கறிகள் இதையெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதும் சித்த மருத்துவத்துல சொல்லப்படுது. இதுக்கு பதிலாக மிளகு ரசம் போன்ற விஷயங்கள் நல்லது. உடலில் தேய்த்து குளிப்பதற்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் போன்ற எண்ணெய்கள் பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய்களின் குளுமை சில பேருக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் அதுல 2 பூண்டு, ஒரு காய்ந்த மிளகாய், 5 மிளகு சேர்த்து 30 வினாடி அடுப்பில் காய வைத்து அதுக்கப்புறம் அதை எண்ணெயில போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கும் போது அந்த எண்ணெயோட குளிர்மை ஓரளவு குறையும் அப்படிங்கிறது சித்த மருத்துவம். ஆக வாரம் 2 முறை இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வா இருக்கும்போது வாரத்துக்கு 1 முறை மறந்து போன இந்த விஷயத்தை, இந்த பழைய பாரம்பரியத்தை நம்ம பின்பற்றது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எண்ணெய் குளியலுக்கு இந்த மருத்துவத்துல பல நன்மைகள் சொல்றாங்க. முடி உதிர்தலை குறைக்கும், பார்வை பலப்படும், முதுமையை தாமதப்படுத்தும், ஆயுட்காலத்தை கூட்டும், தோலை பளபளப்புடன் வைத்திருக்க உதவும், உடலில் உண்டாகும் கழிவுகளை வெளித்தள்ளும், உள்ளுறுப்புகள் தங்களுடைய வேலையை திறம்பட செய்யும், மனதை நல்ல
நிலையில் வைத்திருக்கும், தூக்கம் நல்லபடியா வரும், உடலை மென்மையாகவும் நோய் எதிர்ப்பு ஆற்றலுடனும் வைத்திருக்கும், மூட்டுகளுக்கு நல்லது போன்ற பல நன்மைகள் இதுக்கு சொல்லப்படுதுங்க. இந்த நன்மைகள்லாம் இருக்கோ இல்லையோங்க, இது ஒரு வாழ்வியல் முறை. அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட ஒரு விஷயம், மறந்து போன விஷயம் அப்படிங்கறதுனால இந்த வாழ்வியல் முறையை நம்ம பின்பற்றினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம வண்டியை குறிப்பிட்ட இடைவெளியில, அது 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த வண்டி எப்படி நல்லபடியா ஓடுதோ, அதே மாதிரி நம்ம உடலுக்குன்னு தனியா சில கவனிப்புகள் கொடுக்கணுங்க. ஒண்ணு நல்ல உணவுகள் சொல்லியிருக்கிறேன், உடற்பயிற்சிகள் சொல்லியிருக்கேன். கூடவே இந்த மாதிரி உடலுக்கு ஒரு தனி கவனிப்பு, ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நம்ம உடலும் கொஞ்சம் சந்தோஷப்படும். ஆஹா, நம்மளுக்காகவே இந்த மனுஷன் ஏதோ செய்யறானே அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவல்களை பார்க்க நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.